ஹலோ வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங் அனலிட்டிக்ஸ் பார்த்துலாம். கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா மாயா இருக்காங்க. மாயா பார்த்தீங்கன்னா 34,752 வாக்கு வாங்கியிருக்காங்க. பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த வீக் மாயாவை காப்பாற்றிடுவாங்க. விக்ரம் வெளியே போனதுலேருந்து மாயாவுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மாயா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேம் விளையாடுறாங்க, ரொம்பவே ஓப்பனாக பேசுறாங்க, எதுவாக இருந்தாலும் நேருக்கு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றாங்கன்னா ஓட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்காங்க. அது என்ன ஒரு விஷயம்னு தெரியல. நெக்ஸ்ட் நிக்சன் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காரு. நிக்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கூட எனக்கு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. விஷ்ணு மட்டும் இல்லை, மற்ற பிக் பாஸ் ரசிகர்கள் ரொம்ப ஷாக்கிங்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸா ஆடி இருந்தாரு. நிக்சனும் பூர்ணிமாவும் பண்ற லூட்டி தாங்கவே முடியல. நாளுக்கு நாளுக்கு ரொம்ப க்ளோஸா போயிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ரவீனா ஓட்டிங் லிஸ்ட் படி 5வது இடத்துல இருக்காங்க. ரவீனா பொறுத்த வரைக்கும் இந்த வீக் டபுள் எலெக்ஷன் இருந்தால் கூட அவங்க வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். 45,200 வாக்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி விஜயவர்மா 4வது பிளேஸ்ல இருக்காரு. இந்த வாரம் மாயாவை சேவ் பண்றது கண்டிப்பா விஜயவர்மா வெளியே அனுப்ப அதிக வாய்ப்பு இருக்கு. 54,000 வாக்கு வாங்கியிருக்காரு. 3வது பிளேஸ் விஷ்ணு இருக்காரு. 63,000 வாக்கு வாங்கியிருக்காரு. விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீக் கொஞ்சம் டல்லாவே தான் கேம் விளையாடுறாரு. நேற்று கூட மாயாவுக்கும் அவங்களுக்கு பயங்கர சண்டை ஆச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிக்சன் பண்ண வேலையால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. கண்டிப்பா விஷ்ணு நிக்சனுக்கு பதிலடி கொடுப்பாருன்னு நினைக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல மணி இருக்காரு. மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 80,564 வாக்கு வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்து தினேஷ் இருக்காரு. தினேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. இன்னைக்கு வச்ச டாஸ்க்ல கூட நல்லா சூப்பரா பண்றாரு. கிட்டத்தட்ட 1 lakh ஓட்டு கிராஸ் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மணி பேங்க் அந்த பணப்பட்டி வைப்பாங்க. ஸோ யார் அந்த பணத்தை எடுப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.